ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அனு. வெல்கம் பேக் டு வின்ஸ் ஆஃப் ட்ராமா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெனாட் ரன் அவே ஃப்ரம் லவ்ங்கிற எபிசோட் 2. ஸோ ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல எப்பயும் போல சகி திரும்பியும் அடி வாங்கிட்டு வராரு. ஆனா இந்த டைம் நாகோ பார்த்துட்டு சகி அடி வாங்குறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு கர்ச்சீஃப்லாம் போதாது போலயே இப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. ஆனா சகி திரும்பியும் நாகோவை டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இன்னைக்கு மழை வர போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்கிற சகி மட்டும் அவருடைய மூஞ்சி மாறுது. ஏன்னு தெரியல மக்களே, போக போக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்ப சகியும் அமீரும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ இப்போ அந்த கம்பெனி கிட்ட இருந்து கால் வருது. நாகோ தான் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. ஆப்போசிட்ல பேசுறது வேற யாரும் இல்ல, லிட்டரலி நாகோவை ஏமாத்தின அவங்களுடைய ஃப்ரெண்டு. சகிக்கு நல்லா புரியுது லைன்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரா நாகோ கிட்ட வந்து அந்த போனுடைய லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்றாரு. ஆனா இது தெரியாத நாகோவுடைய ஃப்ரெண்டு நாகோ கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு, நீ எப்படி இருக்க நாகோ, உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நான் எவ்வளவு டைம் கால் பண்ண, நீ ஏன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிற? வாட்ஸ்அப்ல உனக்கு நிறைய மெசேஜ் அனுப்புன, அதுக்கும் நீ ரிப்ளை பண்ணல. வாட்ஸ்அப்ல உனக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் நாகோ, பாத்தியான்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான். இதெல்லாம் கேக்குற சகிக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது. நாகோ கிட்ட இருந்து போனை பிடுங்கிட்டு, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்க கம்பெனி கூடலாம் நான் பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உன்னோட கம்பெனி கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. லிட்டரலி சகி எல்லார்கிட்டயும் இந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்றாரு. யாருமே இந்த ப்ராஜெக்ட்ல திரும்பி ஒர்க் பண்ண கூடாதுன்னு வார்ன் பண்ண இப்படி இவர் சொல்லிட்டு கிளம்ப, நாகோ உடனே ஸ்டாப் பண்ணிட்டு, பர்சனல் விஷயத்தை இங்க கொண்டு வராதீங்க சகி, நான் திரும்பி கால் பண்ணி அந்த கம்பெனி கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. சகி எவ்வளவோ சொல்லி நாகோக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா நாகோ கேட்காம திரும்பியும் கால் பண்ண போக சகி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நீ என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ற நாகோ, நான் சொல்றத கேக்குறதா இருந்தா மட்டும் இந்த கம்பெனில இரு, இல்லனா கிளம்பிக்கோன்னு சொல்லிட்டு கோவமா போக, நெக்ஸ்ட் சீன்ல நாகோ வேலை விஷயமா வெளியே போக, ஆனா போறதுக்கு முன்னாடி சகியை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு சகியோட ரூமுக்கு வராங்க. சகி கிட்ட நான் பண்ணதுக்கு சாரி சகின்னு சொல்றாங்க. ஆனா சகி கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராம இருக்கவே என்னாச்சுன்னு முன்னாடி போய் பார்த்தா சகி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருக்க ஷாலை சகிக்கு போத்தி விட்டுட்டு கிளம்பி போக, நாகோ போனதுக்கு அப்புறம் தான் சகி மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறாரு. டைட்டா அந்த ஷாலை அக் பண்ணிக்க, நாகோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா சகி நான் வெளியே போறேன், வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாகோக்காக சகி ஒரு ஏர் பேண்ட், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அது மட்டும் இல்லாம நாகோவுடைய ஷாலையும் வச்சுட்டு போயிருக்காரு. அது கூட நொடாக்குரா நாகோ ஒரு இடியட்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இத பாக்குற நாகோக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நேரமா சகிக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா சகி வராம இருக்கவே அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்து பார்த்தா திரும்பியும் சகி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. நாகோ பாக்குறாங்க. சகியும் நாகோவை பார்த்துட்டு இங்க இருந்து போ, இங்க நிக்காதுன்னு சொல்றாரு. ஆனா நாகோ அதெல்லாம் கேட்காம, உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணாம போவேன் சகின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயே போயிட்டு சகிய விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சகியை விட்டுட்டு, அப்ப நீதான் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு நாகோ கிட்ட வந்து நாகோவோட கையை பிடிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கவே, ஆக்சுவலா நாகோ ஆசையா சகி வாங்கி கொடுத்த ஹேர் பேண்டை தான் கையில போட்டிருப்பாங்க. அது இப்ப கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அதை கால்ல போட்டு மிதிச்சிட்டு இருக்கவே, பாவம் நாகோக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த பேண்ட் மேலதான் இருக்கு. அந்த பேண்டையே பார்த்துட்டு இருக்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நாகோவை என்ன பண்றாங்கன்னு கூட நாகோக்கு தெரியல. சகிதான் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட தான் பக்கமா இழுத்துக்கிறாரு. நாகோ உடனே அந்த பேண்டை கையில எடுத்துக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பி நாகோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நாகோ உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, நீங்க உண்மையாவே சகியை லவ் பண்றீங்கன்னா சகி கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, நாகோ இப்படி பேசிட்டு இருக்க. ஆனா சகிக்கு எங்க நாகோவை திரும்பி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்க போயிருவாளோன்னு சொல்லிட்டு சகியை அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ என்ன உண்மையா லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேண்டாம், விட்டுலான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு சகி கிட்ட ஏதோ சொல்ல வர, சகி உடனே எனக்கு தெரியும் நீ 3 பசங்க கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு, அதெல்லாம் தெரிஞ்சும் நான் அமைதியா இருந்தேன், ஆனா இப்ப எதுவும் வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கோவமா கிளம்பி போறா. சோ ஃபைனலா இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் முடியுது. சகி நாகோவை பார்த்து, நான் தான் உனக்கு இங்க இருந்து கிளம்ப சொன்னல, அப்புறம் ஏன் திரும்பி இங்க வந்தேன்னு கேக்குறாரு. நாகோ அதுக்கு, ஐயோ அதுவா சகி, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கவே இல்லையேன்னு சொல்றாங்க. நாகோக்கு சகியை பாக்குறது ஒரு எம்பாரஸ்டா இருக்கு. ஏன்னா சகி அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் நாகோவை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு.
ஸோ அதனால நாகும் ரொம்பவே எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. உள்ள போயிட்டு அந்த பேண்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்க ஆனா வெளியே இருக்க சகிய காமிக்கிறாங்க. வெளியே மழை வருது. ஆனா சகிய பார்த்தா அவரோட ஃபேஸ் ஃபுல்லா டல்லா இருக்கு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சகி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. காரோடைய பேக் சைட்ல ஒரு பொண்ணு படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சடனா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட்டாக இப்போ ரியாலிட்டியில சகி இந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு லிட்டரலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக அவருக்கு முதுகுல பயங்கரமா வலி வருது. இப்படியே இந்த இடத்துல இந்த சீன் கட்டாக நாகோவை காமிக்கிறாங்க. நைட் ஃபுல்லா நாகோ ஆபீஸ்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க சகியும் ஆபீஸ்க்கு வந்துட்டு ஆபீஸ் ஃபுல்லா கிளீனா இருக்கிறதையும் பார்த்துட்டு அவரு பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாரு. நாகோ பக்கத்திலேயே உட்கார்ந்து ப்ராஜெக்ட் டிசைன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு டயர்ட்ல நாகோ பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுறாரு. நாகோ தான் ஃபர்ஸ்ட் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. ஷாக்ல சகியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. சகியும் அப்பதான் கண்ணை முழிச்சு ஷாக்ல உடனே எழுந்துக்க கிளம்பலான்னு போக நாகோ உடனே ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சகின்னு சொல்றாங்க. ஆனா சகி ரொம்பவே கோவமா நீ ஏன் இப்படி இருக்க, எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு சீக்கிரமா நம்பிடுற, நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல இப்படி இருந்தனா என்ன மாதிரியான கெட்ட பசங்க உன்னை சீக்கிரமாவே ஏமாத்திடுவோன்னு, நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நாகோன்னு சொல்லிட்டு நாகோவை சடனா கிஸ் பண்றாரு. நாகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஆனா சகி திரும்பியும் கிஸ் பண்ண ட்ரை பண்ண அப்புறம் சகியை ஸ்டாப் பண்ணிட்டு நாகோ கிட்ட இப்பயும் என்ன நம்புறியா நாகோன்னு கேக்குறாரு. இந்நேரத்துக்கு நீ இந்த இடத்த விட்டு போயிருக்கணும் நாகோ, நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்குள்ள சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்றாரு. ஆனா நாகோ இது வரைக்கும் சகி பண்ண எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலயும் சகி தனக்காக நின்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு உங்களை விட்டு போக மாட்டேன் சகின்னு சொல்றாங்க. யாருமே பண்ணாதத எனக்காக நீ பண்ணிருக்கீங்க சகி, அதனால கண்டிப்பா உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. சொல்ல போனா சகிக்கு இது அவ்வளோ ஷாக்கா இருக்கு. நாகோவோட கண்ணத்தை பிடிக்க வர என்னதான் நாகோ தைரியமா பேசினாலும் நாகோ கொஞ்சமா பயப்பட சகியும் அதை புரிஞ்சுட்டு கையை எடுத்துடுறாரு. உனக்கு எப்ப என்னை விட்டு போகணும்னு தோணுதோ அப்ப போய்க்கோ நாகோ, அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், எப்பவுமே உன்னை நான் ஏமாத்த மாட்டேன், நீ என்னை முழுசா நம்பலாம் நாகோன்னு சொல்றாரு. சடனா அமீரும் யூரியாவும் வந்துடுறாங்க. சகி அமீர் கிட்ட நான் ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் அமீர், அதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா சகியோட மனசுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல நாகோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க சகி அந்த ஹேர் பேண்டை கொடுத்ததுல இருந்து நாகோ அந்த ஹேர் பேண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. யூரியா அதை நோட் பண்ணிட்டு என்ன நாகோ எல்லா டைமும் இந்த ஹேர் பேண்டை தான் போட்டுட்டு இருக்க, ஏன் உனக்கு இந்த ஹேர் பேண்ட் அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. இதை கேக்குற சகி டீஸ் பண்றாரு நாகோவை. நாகோ அதுக்கு ஏன் இது கியூட்டா இல்லையான்னு கேட்க சகி நேரா நாகோ கிட்ட வந்து எனக்கு ஒன்னும் நீ கியூட்டாலாம் தெரியல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. சகி வெளியே கிளம்ப போக ஆபீஸ்க்கு புதுசா ஒரு கேரக்டர் வருது. சகியும் ஓடி போய் அந்த பர்சனை ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கேன்னு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. நாகவும் வெளியே வந்து பார்க்க சோ இந்த இடத்துல எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. இன்னும் அவங்க முழுசா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, பட் ஸ்டில் இருந்துமே அவங்க லவ் அப்படியே டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி சகியோட லைஃப்ல நடந்த அந்த பாஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல மக்களே. சோ போக போக வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். உங்க எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, love you all guys. Bye bye.